சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 30ஆம் தேதி இந்த வருடத்திற்கான கடைசி அமாவாசையானது நடக்க இருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களானது மாறப்போகுது. இதனால் மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்களாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மகர ராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த 7 மலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி 7 மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 10வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியுடைய பாகை 280 முதல் 300 வரை பாகை அமைஞ்சிருக்கு. இந்த ராசியை சரராசி, நிலம் சார்ந்த ராசி, இரட்டைப்படை ராசி, அது மட்டும் இல்லாமல் பெண் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கடல் குதிரையின் வடிவத்தை உடைய ராசியாக இந்த ராசி இருந்துட்டு வருதுங்க. மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தின் 1 மற்றும் 2 பாதங்களும் அடங்கியிருக்கு. அதே போல் இந்த ராசிக்காரங்க ரொம்பவே சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுவாங்க. சிக்கனமானவங்களாக இருப்பாங்க. விடாமுயற்சி அதிக அளவில் உள்ளவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தாராளமாக நிறைய பேருக்கு தானாகவே உதவி செய்வாங்க. இலக்கியம், தத்துவம், விஞ்ஞானம் போன்றவற்றில் விருப்பமுடையவங்களாக இந்த மகர ராசி நேயர்கள் காணப்படுவாங்க. மேலும் வியாபார நோக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் குறிக்கோளை உடையவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு புத்திசாலி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆழமான நினைவாற்றல் இவர்களுக்கு இருக்கும். பல கலைகளை கற்பித்து விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. மேலும் உங்களுக்கு வெள்ளை, நீலம் போன்ற வண்ணங்கள் நன்மை தரக்கூடிய வண்ணங்களாக இருக்குது. திங்கள், வெள்ளி, சனி போன்ற கிழமைகள் நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்குது. தை, மாசி, வைகாசி, ஆடி, ஐப்பசி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒழுக்கமானவங்களாக இருப்பீங்க. நம்பிக்கை உடையவங்களாக இருப்பீங்க. பொறுமை, விடாமுயற்சி உடையவங்களாக இருப்பீங்க. கடின உழைப்பாளிகளாக காணப்படுவீங்க. இரக்கம், கருணை உடையவங்களாக இருப்பீங்க. மேலும் உங்கள்கிட்டையும் சில பல விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகட்டு விளம்பரத்தை நம்புவீங்க. முன்கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பணிவில்லாதவங்களாக இருப்பீங்க. வளைந்து கொடுக்க மாட்டீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல் சிறந்த மாமனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மறக்காமல் இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பால் சில பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். மார்கழி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாயின் பார்வையும் சனி மீது பதியுது. எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் எவ்வளோ தான் வந்தாலுமே செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை குறைவால் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சகோதரர் வர்க்கத்தினர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்திற்கு சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்கிறாரு.
சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகு அவரை செவ்வாய் பார்க்கிறாரு. இதனால உங்க ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான். அவரது பார்வை அப்படிங்கிறது தொடர்ந்து சுக்கிரன் மீது பதிவதால சுக்கிர மங்கள யோகம் உருவாக போகுது. எனவே இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதிலிருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகப் போகுது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர செலவுகள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் கூடும். சகோதரர் வர்க்கத்தினரின் பகை வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் அவர் வக்ரம் பெறும் பொழுதும் நன்மையும் தீமையும் கலந்தே உங்களுக்கு நடக்கும். அதாவது இடம் மாற்றம், வீடு மாற்றம் உறுதியாகலாம். 12ஆம் இடத்திற்கு அதிபதி வக்ரம் பெறுவது உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை பெற்றுக் கொடுக்க செய்யும். என்றாலுமே கூட வெற்றிகள் ஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு விளங்குவதால் பஞ்சாயத்துக்கள் இழுபறையான நிலையில் இருக்கும். வாக்குப்பிரிவினைகள் முடிவடையாது. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். வீட்டில் உள்ளவர்களுக்கு நீங்கள் என்னதான் செய்தாலுமே அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் மார்கழி 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக அவர் தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரமாக உங்களுக்கு அமைய போகுது. இதனால் உங்களுக்கு தொட்டது அனைத்துமே நல்லதாக தொடங்கும். தொழில் வளம் மேலோங்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் உங்களை பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரலாம். இருப்பினும் கூட 7.5 சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். மேலும் அவர் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது திட்டமிடாத செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திடீர் மாற்றமும் ஏற்றமும் வரக்கூடும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறியும் தோன்றப்போகுது. வேலை மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்குதலில் சரளமாக நடைபெறும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பால நன்மை கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது சற்று அதிகமாக கிடைக்கும். மேலும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும். மேலும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து வருமானம் உயரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடலாம். உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் இந்த காலகட்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 28, நவம்பர் 1, 6, 8, 10. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 3 மதியம் முதல் 4, 5 இரவு வரை. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன், முருகப்பெருமான். செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்த சஷ்டியை பாராயணம் செய்வதும், சனிக்கிழமை நாட்களில் அனுமான் சாலிசா பாராயணம் செய்வதும் நற்பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மகர ராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.